வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ் சினிமாவையே இந்த உலகமே திரும்பி பார்க்க வச்ச படம் தான் அபூர்வ சகோதரர்கள். அந்த படத்தை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. நாயகன் படத்துக்கு அப்புறம் பல எக்ஸ்பெரிமெண்டான படங்களை கமல் அவர்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒண்ணுதான் அபூர்வ சகோதரர்கள். அந்த படத்துல தான் குள்ளமா நடிக்க போறத அந்த ஐடியாவை தனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு. சில பேர் அதை கேட்டு சிரிச்சிருக்காங்க, சில பேர் பாவப்பட்டிருக்காங்க, சில பேர் அவர் மேல அக்கறை இருந்ததுனால சம்பாரிச்சதெல்லாம் விட்டுறாத அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. ஆனா கமல் கேட்கல. கமல்ஹாசன் அவர்கள் ரெட்டை வேஷம் உள்ள இந்த படத்தை பத்தி கே பாலச்சந்தர் அவர்கள்ட்ட சொல்றாரு. அதாவது இந்த படத்துல 2 கேரக்டர் டியூவல் ரோல்ல ஒரு கேரக்டர் வந்து குள்ளமான கமல் வேஷம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு பாலச்சந்தர் அவர்கள் இது பண்ணாத, வேண்டாம், படத்தோட பட்ஜெட்டும் அதிகம், ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் கமல் அவர்கள் அதை கேட்கல. பல ஹாலிவுட் டெக்னாலஜியை ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிற கமல்ஹாசன் அவர்கள் பல கலைஞர்கள், அப்புறம் தொழில்நுட்பவாதிகள், அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட், மேஜிக் மேன் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நிறைய இன்புட்ஸை வாங்கி இந்த அபூர்வ சகோதரர்கள் அந்த குள்ள கமல் கேரக்டரை நம்ம எப்படியாவது ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி களத்துல குதிக்கிறாரு. அந்த டெஸ்ட் ஷூட் ஒரு 10 நாள் எடுத்திருக்காங்க. ஆனா 500 அடி தான் ஷூட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 சீனுக்கு. இதெல்லாம் வச்சு எப்படி கதையை நவுத்துறது, எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு எல்லாருமே குழம்பி போய் நிற்கும் போது கமல் மட்டும் தெளிவா இருந்திருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து பஞ்சு அருணாச்சலம் கிட்ட தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்க போயிருக்காரு. அங்கதான் சொல்யூஷனும் கிடைச்சிருக்கு. கமல் போட்டு காட்டின அந்த காட்சிகளை பார்த்த பஞ்சு அருணாச்சலம் மிரண்டே போயிட்டாரு. சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த கதையை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் ரெடி பண்றாரு. ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர், அவரை வில்லன்கள் காலி பண்ணிடுறாங்க. அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசரோட பசங்க பழி வாங்குறாங்க. பழைய கதை தான், ஆனா ட்ரீட்மெண்ட் வேற லெவல்ல உருவாக்குனாங்க. பஞ்சு அருணாச்சலத்தோட கதைக்கு வித்தியாசமான முறையில கமலஹாசன் அவர்கள் திரைக்கதை எழுதுறாங்க. படம் ஜனரஞ்சகமா வரணும் அப்படிங்கிறதுக்காக வசனத்தை கிரேசி மோகன் அவர்கள் எழுதுறாங்க. அதை தாண்டி படத்தோட லைட்டிங்லாம் ஹாலிவுட் லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிசி ஸ்ரீராம் கேமரா ஒர்க் பண்றாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து டைரக்ஷன் வந்து சிங்கீதம் சீனிவாச ராவ் அவர்கள் பண்றாங்க. படத்தோட ப்ரொடக்ஷன் வேலைக்காகவே கமலஹாசன் அவர்கள் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அபூர்வ சகோதரர்கள் படத்துல பெரும்பாலான காட்சிகள் சர்க்கஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதுனால நிஜமான சர்க்கஸான ஜெமினி சர்க்கஸ்ல நிறைய காட்சிகளை ஷூட் பண்றாங்க. அதுலயும் கமல் குள்ளமா நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்க்கஸ்ல ஒர்க் பண்ற குள்ளர்களோட நிறையவே பழகி அவங்க கூட நிறைய வித்தைகளை கத்துக்கிறாரு. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் துளி கூட இல்லாத காலகட்டத்தில் கமல்ஹாசன் அவர்கள் அந்த குள்ள கமலா நடிக்கிறதுக்கு ரொம்பவே மெனக்கெட்டிருப்பாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் அதுக்காக மெனக்கெட்டார்னு சொல்லலாம். அதாவது ஒரு சில காட்சிகள்ல குழி தோண்டி அதுக்குள்ள நின்றுகிட்டு நடிச்சிருப்பாரு, ஒரு சில காட்சிகள்ல கட்டக்கால் வச்சு நடிச்சிருப்பாரு, ஒரு சில காட்சிகள்ல வந்து அதுக்கு ஏத்த மாதிரி செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சு தன்னை விட பிரைட்னஸ் பெரிய பொருட்கள் வச்சு நடிச்சிருப்பாரு. ஏன்னா மக்கள் வந்து அப்பதான் அந்த கான்சென்ட்ரேஷன் அங்க போகும், நம்ம குள்ளமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பல வித்தைகளை அந்த படத்துக்குள்ள புகுத்தி இருப்பாரு. அது வரைக்கும் காமெடி சக்கரவர்த்தியா இருந்த நாகேஷ் அவர்களை வில்லனா அபூர்வ சகோதரர்கள்ல இன்ட்ரோ பண்ணும் அப்படின்னு கமல்ஹாசன் முடிவெடுத்தாரு. அதுக்கும் நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. வில்லனா அவரால் பண்ண முடியாது, மீறி போட்டீங்கன்னா படம் ஓடாது அப்படின்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் முதற்கொண்டு கமலுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இருந்தாலும் கமல் வந்து ஜெய்சங்கர், நாகேஷ் இவங்களை வில்லனா பிக்ஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்தது நம்ம வசனகர்த்தாவா இருந்த கிரேசி மோகனோட டயலாக்ஸ். மிகப்பெரிய பட்ஜெட் அண்ட் வித்தியாசமான கதை, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை 1989 ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்றாங்க. அபூர்வ சகோதரர்கள் வித்தியாசமான கதைகளத்தோட ரிலீஸ் ஆன அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த படத்தோட போஸ்டர்ல இருந்து உள்ள இருந்த காட்சிகள் வரைக்கும் புதுமையான நிறைய விஷயங்களை கமல் புகுத்தி இருப்பாரு. இதனாலேயே படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்புச்சுன்னே சொல்லலாம். உலகத்திலேயே எந்த ஒரு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸோ ஜிம்மிக்ஸ் வேலை இல்லாம குள்ளமா நடிச்ச நடிகர் கமலஹாசன் மட்டும்தான் அப்படின்ற ரெக்கார்டை கிரியேட் பண்ணது கமலஹாசன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்தை நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஆனா யாராலையும் முடியல. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஷாருக் கான் அவர்கள் குள்ளமா நடிக்க ட்ரை பண்ணாரு, ஆனா முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் கிராபிக்ஸோட ஹெல்ப்ல தான் பண்ணாரு. அபூர்வ சகோதரர்கள் பார்ட் 2 எப்படி இருக்கு? அப்பவே கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நாகேஷை கொன்னுட்டு குள்ள கமல் எஸ்கேப் ஆகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்திருக்காரு. சில பல காரணத்தினால அதை கண்டினியூ பண்ண முடியாம போயிருக்கு. இல்லாட்டி அபூர்வ சகோதரர்கள் பார்ட் 2 வந்திருக்கும், வந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். சூப்பர்ல. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.